வெல்கம் டு ஜெம் டிஎன்பிசி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 7/2/2024 நடந்த அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் எக்ஸாமுக்கான தமிழ் தகுதி தேர்வு பார்க்கலாம். ஆல்ரெடி 4 கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டோம் 2024 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. இது வந்து 5வது கொஸ்டின்ஸு. இதை பார்க்குறது இப்போ ரீசெண்டாக டிஎன்பிசி வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது தமிழ் சிலபஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. அது வந்து தமிழ் தகுதி தேர்வுக்கான சிலபஸ் மோஸ்ட் ஆஃப் த சிலபஸ் கவர் ஆகுது. நீங்கள் வரப்போகிற அடுத்த வருஷம் 2025-26 நடக்கிற குரூப் 2A குரூப் 4க்கான தமிழ் பொது தமிழ் வந்து இந்த சிலபஸை ஒட்டின மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து யூஸ் பண்ணிங்க. அடுத்து வர கொஸ்டின் வந்து நிறைய ரிவிஷன் பண்ணுங்கள். நிறைய கொஸ்டின் பேப்பர் நிறைய ரிவிஷன் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம என்ன தான் படித்தாலும் குழப்பம் கன்ஃபியூஷன் ஆகும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், எளிமையாக தான் இருக்கும். இந்த கொஸ்டின் பேப்பரே ஈஸியாக எளிமையாக தான் இருக்கும். ஆனால் நிறைய வாட்டி நம்ம ரிவிஷன் பண்ணல படிக்கலைன்னா நமக்கு வந்து அதை கன்ஃபியூஷன் ஆகி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து மாற்றி போட்டுவிடும். ஸோ தெளிவாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து நிறைய ரிவிஷன் பண்ணணும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருகன்னு கேட்குறாங்க. ஃபேக்ஸ்னா என்னது? தொலைநகல் இயந்திரம். அடுத்தது பிறமொழி சொல்லுக்கு மாஸ்க்னா முகக்கவசம். ஒரு ஊர் பெயரோட மறுவைன்னு கேட்குறாங்க. கோயம்புத்தூர்னா கோவை, கும்பகோணம்னா குடந்தை. சரிங்களா, கும்பகோணம்னா குடந்தை என்று பொருள். அதே புதுக்கோட்டைனா புதுகை, புதுச்சேரினா புதுவை. ஸோ அந்த மாதிரி ஊர் பெயர்கள் இதுவுமே வந்து டிஎன்சி குரூப் 4 சிலபஸில் அப்டேட்டாக இருக்குது. ஊர் பெயர்களின் மறுவை எழுதிக்கிட்டு அவங்களே எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. திருச்சிராப்பள்ளிக்கு திருச்சி, கும்பகோணம் கேட்டிருக்காங்க பாருங்கள், குடந்தை. நிறுத்தற் குறியீடுகள், அடடா எவ்வளவு சிற்பங்கள். அடுத்தது நிறுத்தற் குறியீடுகள், சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி, வெப்பன், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. அடுத்த கொஸ்டின், பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கு சொற்களாக மாற்றுகன்னு கேட்குறாங்க. சிரட்டையில் நீத்து பாகத்தை வடித்து நீட்டினான். சிரட்டையில் நீத்து பாகத்துக்கு எழுத்து வழக்குனா என்னன்னா மேல் கஞ்சி என்று பொருள். எழுத்து வழக்காக மாற்றணும். சரிங்களா, இதுக்கு எழுத்து வழக்கு வந்து மேல் கஞ்சி. அடுத்தது எழுத்து வழக்கு, சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியது. தென்றல் வீசியதுன்னு வரும். இங்கே பாருங்கள், சோலைக்குள் சத்தமில்லாமல், சோலைக்குள்ளேன்னு வராது, சோலைக்குள் தென்றலுன்னு வராது. சரிங்களா, இங்கே தென்றல். ஸோ இது மட்டும் தான் சரியான எழுத்து வழக்காக இருக்குது. 4 சென்டென்ஸ் படித்தாலே உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். கபிலன் வேலை செய்தால் ஊதியம் பெறுவான். பெறுவான்றது என்ன காலம்? எதிர்காலம். சரிங்களா. அடுத்தது விண், கோல், மலை, மீன் இச்சொற்கள் இணைத்து பார்த்து சரியான சொல்லை தேர்வு செய்க. விண்மீன், இது பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன்று இதையும் சேர்த்தா ஃபர்ஸ்ட் ஒன்று சேர்த்தா விண்மீன்ற ஆன்சர் போட்டலாம். அடுத்தது பொருத்தமான காலத்தை எடுத்து, குமரன் மழையில் நனைந்தனன், இறந்த காலம். சரிங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், இறந்த காலம். உரைத்த வேர்ச்சொல் தருக உரை. கேலி சித்திரம் என்றால் என்ன? சரியான வினா கோடிட்ட இடத்துல சரியான என்ன இணைப்பு சொல்லு வரும் அப்படின்றது வரும், என்னன்றது தான் வரும். அடுத்தது முதல் ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேர்னு வரும் இல்லையா, ஆன்சர் எத்தனை. அடுத்தது குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். நம்ம இதை சென்டென்ஸ் அப்படியே படிச்சுட்டே போனாலும் நமக்கு அந்த பொருத்தமான வார்த்தை வந்துடும். நம்ம ஆப்ஷன் கூட பார்க்க தேவையில்ல. அடுத்தது சரியான, அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன். அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்கப் போகிறேன். அடைப்புக்குள்ள கொழுந்து வகையை குறித்த சொல்லை தகுந்த வகையுடன் பொறுத்தணும். கொழுந்தாடை என்ன சொல்லணும்? கம்பியின் நுனிப்பகுதியை நம்ம கொழுந்தாடைன்னு சொல்லுவோம். கம்பியோட கரும்போட நுனிப்பகுதி இருக்கு இல்லையா மேலே, அந்த பகுதியை நம்ம கொழுந்தாடைன்னு சொல்லுவோம். கொள்க, குறைக்க, க வந்தால் என்னது? வியங்கோல் வினைமுற்று. அடுத்தது படி, இருபொருள் தரும் சொற்கள். படினா படிக்கட்டு ஒன்று, படித்தல் ஒன்று. சரிங்களா. அடுத்தது சினம், நகைனா என்னது? நகைனா புன்னகை ஒரு வரும், நகைச்சுவை. அடுத்தது ஆபரணம், அணிகள்னு சொல்லுவாங்க, ஆபரணம் அது. கூவல், கூவல்னா நீர்நிலை, பள்ளம் நீர்நிலை, இரு பொருள் தரும். அடுத்தது உழைனா உழை, உழை 2 பொருளுக்கு தனித்தனியாக. உழைனா என்னதுன்னா உழைப்புன்னு அர்த்தம். இந்த உழைக்கு வந்து சேரு என்று பொருள். அடுத்தது மடு, மடு குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடையில் அமைத்து எழுதுக. மடுவை நம்ம என்ன மாற்றணும்? மாடுன்னு மாற்றணும். ஆனால் 2 பொருளுமே இப்போ ஒரு சென்டென்ஸில் இருக்கணும். கழனி அருகே இருந்த மடுவில் மாடுகள் மேய்ந்தன. சரிங்களா. அடுத்தது கூற்றுக்காரன்னு சரியாது. கூற்று வந்து தில்லான் வந்து இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆன்மாவும் தமிழர்கள் தான். ஆமாம், அவர் தான் சொன்னார், சரி. அடுத்தது இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர்கள் தமிழர்கள். ஆமாம், அதுவுமே சரியானது தான். கீழ்காணும் 3 தொடர்பு சரியானது தேர்வு செய்ய கேட்குறாங்க.
கீழ்காணும் மூன்று சரியானவற்றை தெரியுதுன்னா ஃபஸ்ட்டு இருந்த இடத்திலிருந்தே பயணச்சீட்டு எடுப்பதை எளிதாக்கிய மிகப்பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகம். அடுத்தது வங்கி அட்டை இல்லை என்றால் அலைபேசி எண் வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை கொண்டு பணம் செலுத்துதல் இயலாது. வங்கி அட்டை இல்லை என்றால் இல்லையே நம்ம அது பண்ணலாம் தானே, வங்கி அட்டையோ அலைபேசி ஃபோன் நம்பரும் வங்கி கணக்கு வச்சுமே நம்ம என்ன பண்ணலாம், பணம் செலுத்த முடியும். அடுத்து திறன் அட்டைகள் என்பவை ஸ்மார்ட் அட்டை என்பவை குடும்ப அட்டைகளுக்கு மாற்றாக. ஆமாம், சரியானது தான். ரேஷன் கார்டு கொடுத்தாங்க இல்லையா, ஸ்மார்ட் கார்டு. ஸோ செகண்ட் ஒன் மட்டும் தான் தவறு. மீடியானா ஊடகம், சரியானது. சைடு எஃபெக்ட்னா பக்க விளைவு. இந்த கலைச்சொல் நல்லா படிச்சிருங்க. இதுலேருந்து குரூப் 4 வரப்போகிற எக்ஸாமுக்கும் ரொம்ப நிறைய 10 கொஸ்டின் கேட்பான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அதிக முக்கியத்துவம் கொடுங்க. இன்ஸ்கிரிப்ஷன் என்னது, பொறிப்பு. அடுத்தது தண்டருள் என்ற சொல்லின் பொருள் வந்து குளிர்ந்த கருணை. தண்டருள்னா குளிர்ந்த. திங்கள்னா என்னது, திங்கள்னா நிலவு என்று பொருள். அடுத்து திருமறைக்காடு என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிங்கன்னா வேதாரண்யம். திருமறைக்காடுனா வேதாரண்யம். ஆட்டு மந்தை, ஆட்டுனா மந்தை, மாட்டு மந்தை, ஆட்டு மந்தை, ரெண்டுமே மந்தை தான் வரும். அடுத்தது கீழ்காணும் சொல்லின் கூட்டு பெயர்களுக்கு இதுவுமே என்னது, கற்குவியல் வரும். கற்குவியல். பழக்குலை என்று வரும். அடுத்தது சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. சாண்டியாகோ வந்து மிகப்பெரிய மீன் பிடித்தார், மிகப்பெரிய மீனை பிடித்தார். சரிங்களா. அடுத்தது சரியான தொடர் தான். அடுத்ததும் பேசவும், தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. சென்டென்ஸ் படித்து பார்த்தா மற்ற மூணுமே மாறி மாறி இருக்கும். சரியான தொடர் எது என்பதை கண்டறிந்து எழுதுன்னு கேட்குறாங்க. சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. சரியான தொடர். ஒரு உங்களுக்கு தெரியல, ஆல்ரெடி பார்த்துருக்கோம். தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் ஓர் இலக்கியம். இந்த இடத்துல ஒரு எங்கே வரும், இந்த இடத்துல மட்டும்தான் ஒரு கொடுத்துருக்காங்க. இந்த ஓர் வந்து உயிரெழுத்தை முன்னாடி இருந்ததுன்னா ஓர் மெய்யெழுத்து தான் வரணும். உயிர்மெய் எழுத்துக்கு இங்கே பாருங்கள், ஒரு உயிரெழுத்துக்கு முன்னாடி ஒரு உயிரெழுத்து வர, அதாவது உயிரெழுத்துக்கு முன்னாடி மெய்யெழுத்து தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், ஆனால் என்ன இருக்குது, உயிர்மெய் எழுத்து இருக்குது. ஓர் இலக்கியம், சிலப்பதிகம். தமிழினத்தால் இது இந்த சென்டென்ஸில் இந்த இடத்துல தப்பாக இருக்குது. தமிழினத்தை ஒன்றுபடுத்தும், இங்கே தமிழினத்தால் ஒன்றுபடுத்தும். இங்கே என்ன இருக்குது, மெய்யெழுத்து இருக்கா. ஸோ இந்த இடத்துல உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன இருக்கணும், மெய்யெழுத்து தான் இருக்கணும். இது உயிர்மெய் எழுத்து. ஸோ ஆன்சர் வந்து என்னது, ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான். ஒன்று உயிரெழுத்துக்கு முன்னாடி உயிர்மெய் எழுத்து, உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர். ஸோ சரியானது இது மட்டும் தான். சரிங்களா. அடுத்தது ஒரு இரவும் ஓர் பகலும். ஓர் எங்கே வரணும்னா ஒரு, இந்த இடத்துல பாருங்கள், ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். இந்த கொஸ்டின் தெளிவாக பார்த்துடலாம். ஒரு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்களா, ஒரு வந்து இரவும், ஒரு இரவும் வரணும். இங்கே உயிரெழுத்து இருக்குது, உயிரெழுத்துனா அதுக்கு முன்னாடி என்ன வரணும், மெய்யெழுத்து இரு தான் வரணும். சரிங்களா. அடுத்தது ஓர் பகலுன்னு வருது. ஓர் பகலுன்னா வரணும், ஒரு பகலுன்னு வரணும். ஏன் ஒரு பகலுன்னா இங்கே வந்து இது உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி என்ன இருக்கணும், உயிர்மெய் எழுத்து தான் இருக்கணும். இந்த இடத்துல என்ன இருக்குங்க, நான்றது என்னது, நான்றது உயிர்மெய் எழுத்து. இது உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி என்ன இருக்கணும்னா ஒரு உயிர்மெய் எழுத்து தான் இருக்கணும். சரிங்களா. இது சரியானது, ஒரு நாள் சரியானது. ஆனால் இது தவறானது, இதுவுமே தவறானது. சரிங்களா. ஓகே, அந்த மாதிரி என்ன பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், ஓர் இரவும் சொன்னோன்னா இது தவறு சொன்னோமா. அடுத்தது ஒரு பகலும், இதுவும் தவறு சொன்னோமா. சேர்ந்தது ஒரு நாள், இது சரியானது. ஸோ ஆப்ஷன் டி தான் சரியானது. அடுத்தது இது அதே சென்டென்ஸ். அடுத்தது பாருங்கள், ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. ஒரு ரெண்டு இடத்துல கொடுத்துருக்காங்களா, அப்படி பார்த்துங்க. ஒரு ரெண்டு இடத்துல கொடுத்துருக்காங்க, இங்கே ஒன்று இங்கே ஒன்று. நீங்கள் எனக்கு ஆப்ஷனே பார்க்க தேவையில்ல. வந்து ஒரு அழகிய சிற்றூரில், ஒரு அழகிய சரியா தப்பு, ஏன்னா இங்கே உயிரெழுத்து இருக்குது. உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன இருக்கணும், மெய்யெழுத்து தான் இருக்கணும்னு சொன்னேன். அப்போது ஓர் தான் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வரணும். அடுத்தது ரெண்டாவது ஓர் குளம்னு சொன்னோன்னா, குளம்ன்றது கூன்றது என்ன எழுத்து, உயிர்மெய் எழுத்து. குளம்ன்றது கூன்றது உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும், உயிர்மெய் எழுத்து தான் வரணும், ரூ வரணும். சரியா. ஸோ அப்போது ஒரு குளம்னு வரணும். இங்கே கொடுத்துருக்காங்க ஓர் அழகிய ஒரு குளம். ஸோ இதுதான் ஆன்சர். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டுருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சரிங்களா. அடுத்தது வந்து சொல் பொருள். விச்சைனா என்னது, விச்சைனா வந்து கல்வி என்று பொருள். விச்சைனா கல்வி. சரிங்களா. அடுத்தது ஈல்னா வந்து கொடுத்தல். பருதினா கதிரவன், வெறுப்புனா மலை என்று பொருள். உரு இச்சொல்லின் பொருளை தேர்வு செய்க. உருனா அழகு என்று பொருள். பொக்கிஷம்னா
செல்வம். பரினா குதிரை, சிங்காரனா அழகு, சூரன்னா வீரன். புத்தகத்தை எடுத்தது அவன் அல்ல, அவன் அல்லன்னு வரணும். அவன் ஒருமை பன்மையில் வரணும், அவன் அல்லன்னு வரணும். அடுத்தது ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். பெயர் வந்தாலும் அவன் வந்தாலும் அவள் வந்தாலும் அவன் வந்தா அல்லன், கண்ணன் வந்தா அல்லன். அதுவே அவள் அப்படின்னா கண்ணன் அவள் வந்தா அல்லல். பாரதி அல்லல். ஸோ அந்த பெண்மையை குறிக்கணும்னா அல்லல் வரும், ஆணை குறித்தா அல்லன் வரும். சரிங்களா? அடுத்தது ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். இப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார். உணர்த்தினார். இப்பாலஸ் என்றவர் மரியாதைக்குரியல, உணர்த்தினார்கள் ஒருத்தர் தான், உணர்த்தியவர்கள். ஸோ இது மட்டும் தான் சரியானது. அடுத்த கொஸ்டின், ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதில் இருந்து ஆன்சர் கேட்குறாங்க. சரிங்களா? காமராசன் வீட்டிற்கு நுழைய முயன்றவர்கள் சிறுவன் சிறுமி. காமராசரின் வீட்டிற்கு நுழைய முயன்றவர்கள் யாரு? சிறுவன் சிறுமி. ஃபர்ஸ்ட் ஒன் சிறுவன் சிறுமி. நுழைய முயன்றவர்கள் பாருங்க, ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் சிறுமியும். ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன்று சிறுவன் சிறுமி. அடுத்தது இந்நிகழ்வு சிறுவனது எப்பண்பை விளக்குகிறது? இப்பண்பு சிறுவனது எந்த பண்பை விளக்குகிறது? அவனுடைய நேர்மை பண்பை விளக்குகிறது. யாரை பார்க்க வந்தீங்க? கடைசியா ஆமாம், இந்த ஸ்டோரி படிச்சிட்டோன்னா இதுலேருந்து ஆன்சர் பண்ணிடலாம். என்று அன்புடன் வினவினார். எங்கள் அண்ணனுக்கு தேர்வுக்கு பணம் கட்ட அம்மாவிடம் வசதி இல்லை. உங்களை பார்த்தால் அண்ணனுக்கு தேர்வு பணம் கட்ட அம்மாவிடம் வசதி இல்லை. உங்களை பார்த்தால் என்று சிறுமி கூற முடிப்பதற்கு அம்மா அனுப்பிவிட்டாரா என்று காமராசர் கேட்டார். இல்லை, நாங்களாக தான் வந்தோம். அம்மா அப்பளம் போட்டு வீடு வீடாக கொண்டு போய் சேர்த்து விட்டு வருவாங்க. அதில் வரும் வருமானத்தை வச்சு தான் எங்களை படிக்க வைக்கிறாங்க என்று குழந்தைகள் கூறினர். அதனை கேட்டதும் மாடி ஏறி சென்று பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார். மறுநாள் குழந்தைகள் இருவரும் காமராசர் தேடி வந்தனர். ஐயா, தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு, இந்த ரசீதை அம்மா உங்களிடம் காட்டிட்டு வர சொன்னாங்க என்றனர். அதனை கேட்டு காமராசர் மணந்தார். அப்போது இந்நிகழ்வு சிறுவனது எப்பண்பு விளையுது? நம்ம ஒரு விஷயம் நமக்கு கொடுக்குறாங்க, அதை நம்ம நேர்மையாக இருக்கிறோம், அந்த விஷயத்துக்கு நம்ம பொய் சொல்லலை, ஏமாத்தலை அப்படின்றது தான். ஸோ ஆன்சர் நேர்மை. அடுத்த கொஸ்டின், மறுநாள் குழந்தைகள் வந்தது. காமராசரின் மனம் என்ன பண்ணார்? நெகிழ்ந்தார். ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார். நெகிழ்ந்தார். அவர் மனம் நெகிழ்ந்ததுன்னு போட்டிருக்கு. சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராசரின் வீட்டிற்குள் வந்தனர்? தேர்வுக்கு பணம் கட்ட. அதை பேராகிராஃப் படித்தா அதில் ஆன்சர் பண்ணலாம். காமராசர் செய்த உதவியாது? பணத்தை கொடுத்தார். காமராசர் என்ன பண்ணார்னா பணத்தை கொடுத்தார். பூட்டும் கதவுகள் பிரித்து எழுதுக. பூட்டும் கூட்டல் கதவுகள் என்று பொருள். அடுத்தது பொய் அகற்றும். பிரித்து எழுதுகனா பொய் குற்றல் அகற்றும். நலம் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுது கிடப்பது நலம் கூட்டால் எல்லாம். ஊக்கம் என்பதன் எதிர்ச்சொல்லை காண்க. ஊக்கம்னா என்னது? எதிர்ச்சொல். சோர்வு என்று பொருள். அடுத்தது அணுகுனா பொறுத்துக, விலகு. எதிர்ச்சொல் அணுகுனா விலகு. ஐயம்னா தெளிவு. ஊக்கம்னா சோர்வு. உண்மைனா பொய்மை என்று பொருள். நீக்குதல் என சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல். பொருந்தா சொல்லை கண்டறியன்னு கேட்குறாங்க. இலங்கை, கர்நாடகம், ஆந்திரா. இதில் இலங்கை தானே வேறு நாடு. இது ஆல்ரெடி இந்த வருஷத்துலேயே நடந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அவன் அல்லன் சரியானது. சரிங்களா? அடுத்தது அவள் அல்லல் சரியானது. அவை அல்ல சரியானது. அவர் அல்லீர் அல்லர். அவர் அல்லர்னு வரணும். சரிங்களா? ஸோ இது மட்டும்தான் தவறானது. அடுத்த கொஸ்டின், இறந்த கால பெயரெச்சம் கேட்குறாங்க. படித்த மாணவன், படிக்கும் மாணவி. இறந்த கால பெயரெச்சம். படித்த மாணவன் வரும், பெயரெச்சம். படித்த மாணவன், படிக்கும் மாணவி. படித்த மாணவன் தான் என்னது? இறந்த கால பெயரெச்சம். கீழ்காணும் தொடரில் பிழையில்லாத தொடரை எடுத்து எழுதுன்னு கேட்குறாங்க. காகம் என்ன பண்ணும்? கரையும். மயில் அகவும். பிறமொழி சொற்கள் நீக்கி. உபதேசம்னா என்னது? அறிவுரைகள். உபதேசங்கள்னா என்னன்னு பொருள் கேட்குறாங்க? அறிவுரை என்று பொருள். அடுத்தது சரியான தொடர். கண்ணகி சிலம்பு அணிந்தாள். சரியான தொடர் அதுதான். ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல். பேங்க்னா வங்கி. டிஜிட்டல்னா மின்னணு என்று பொருள். செக்னா காசோலை. கரன்சி நோட்னா பணத்தால். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் சரியானது. அடுத்தது முழக்கம். ஆங்கில சொல்லுக்கு என்ன தமிழ் சொல்? பேச்சாற்றல்னா எலுகேஷன் என்று பொருள். இதுதான் சரியானது. சரிங்களா? அடுத்தது துணிவினா கரேஜ். துணிவினா கரேஜ். ஒற்றுமைனா யூனிட்டி. முழக்கம்னா ஸ்லோகன். அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எடுத்து. டெபிட் கார்டுனா என்னது? பற்று அட்டை என்று பொருள். டெபிட் கார்டுனா பற்று அட்டை. சரிங்களா? அடுத்தது ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருள். வரினா தொடர். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. பறவைனா கடல், புல். பறவை. இந்த பறவைக்கு இந்த பறவைனா கடல், இந்த பறவைனா புல் என்று பொருள். அடுத்தது ஒலி வேறுபாடு. கண்ணன் திருமண வீட்டுக்கு சென்று மனமகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான். திருமண வீட்டிற்கு சென்று மனமகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான். ஓகே, சரிங்களா? அடுத்தது ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அணி,
வனப்பு. அணிக்கு நிறைய பொருள் இருக்குது. அழகுன்ட்டு. வனப்புனா காடு, நிறைய பொருள் இருக்கு இல்லையா? ஒரு பொருள் தரும், ஆனால் ஒரே பொருள் தான், ஆனால் நிறைய சொற்கள் இருக்குது அதுக்கு. சரிங்களா? அடுத்து சூம்பல், சிவியல், அழியல் ஆகிய சொற்களை எதனை குறிக்கும்? கெட்டுப்போன காய்கறி வகையை தான் குறிக்கும். சரிங்களா? அடுத்தது ஒரு பொருள் தரும் இரு சொற்கள். கடல்னா முன்னீர் பவ்வம், பெருனா பெற்ற. கீழ்கண்டவற்றில் சரியான வேர்ச்சொல்லினையை கண்டறிகின்றாங்க. பொறினா அதோட வேர்ச்சொல் வந்து வேர்ச்சொல்லுக்கு பொறித்தன்ற வேர்ச்சொல்லுக்கு பொறி. வருகன்றதுக்குன்னா வரணும் வான் வரணும். கிளர்ந்தனா கிளர்னு வரணும். மயங்கினா மயங்குன்னு வரணும். ஸோ இது மட்டும்தான் சரியானது. ஆடினான் வேர்ச்சொல்லை தருக. ஆடு. அடுத்தது வேர்ச்சொல்லின் வினைமுற்றை காண்கன்னு கேட்குறாங்க. குமைன்றாங்க, குமைந்தனன்னு வரணும். இதுதான் வினைமுற்று. சரிங்களா? அடுத்தது கான்னா கண்டான். அகரவரிசைப்படி எழுதுக. உழவு, ஏர், மண், மாடு. இதுதான் அகரவரிசைப்படி எழுதுக. அகரவரிசைப்படி அடுத்தது உடுக்கை, கணப்பறை, பிடித்தல், மகுடி. அதான் வரிசையை உயிரெழுத்துக்கு அடுத்தது உயிர்மை எழுத்து வரணும். கா கி கி கு கு கே கே அதை சொல்லி பார்த்தோன்னா அதை ஆன்சர் பண்ணிடலாம். அகரவரிசைப்படி எழுத்துக்கு அடுத்தது அழகு, இசை, உரிமை, ஏற்றம். இந்த இடத்துல ஊ இருக்குது, ஆதனா ஃபஸ்ட்டு வரணும். இதில் ஏ இருக்குது, இதான் ஃபஸ்ட்டு வரணும். இது ரெண்டுத்துல பார்க்கும்போது கத்துது ஊ தான் ஃபஸ்ட்டு வரணும். இ உ. ஸோ ஊ வந்திருக்கு, தப்பு. ஈ தான் வரணும். அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்துக. அகத்தியர் வாழ்ந்த மலை என்ன மலை? பொதிகை மலை. தின். இந்த 3 செய்னா வந்தால் வலிமை என்று பொருள். இந்த 2 செய்தின்னா ஒன்று சாப்பிடு அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடர். குவிந்து, குவித்து. குவிந்துனா அமைச்சர் பதவி ஏற்றதுடன் பாராட்டுகள் குவிந்தன. அடுத்தது ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர் என்று பொருள். அடுத்தது அகரவரிசைப்படி சொற்களை சீர்செய்க. அழகு, ஊழி, ஏழ்கடல், ஐயம், ஓலைச்சுவடி. இதில் பார்த்தோன்னே போட்டுடலாம். எதுலையுமே ஆன்ற வார்த்தை ஃபஸ்ட்டு இல்லை. ஸோ இது மட்டும் தான் ஆன்சர். அடுத்தது ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெப்பர். சரியான விடை இது. ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் தான் பெப்பர். பெப்பர் என்று அழைக்கப்படுவது யாது? ஸோ அதுதான் சரியானது. அடுத்தது விடைக்கேற்ற வினா. தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். வீர விளையாட்டு எதுன்னு கேட்கணும். தமிழர்களின் வீர விளையாட்டு எது? அதான் சரியான வினாவாக இருக்கும். அடுத்தது கல்லில் நார் உரித்தல் எனும் ஓமை கூறும் பொருள் எதுவென கண்டறிக. இயலாத செயலை குறிக்கிறது. சரிங்களா? நார் உரிக்க முடியுமா கல்ல? ஸோ அது இயலாத செயலை குறிக்கிறது. செய்வினை தொடர். கயல்விழி பாடி மகிழ்ந்தாள். செய்வினை. பிறவினை வந்து அவனை திருந்த செய்தான். பிறவினை வந்து அவனை திருந்த செய்தான் என்று பொருள். பசுமரத்து ஆணி போல. ஓமை கூறும் பொருள் எதுனா மனதில் பதிதல். ஓமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. ஆகாய தாமரை. ஆகாய தாமரைன்னு என்னது? இல்லாத ஒன்று. ஆகாய தாமரை இல்லாத ஒன்று. ஆகாயத்தில் தாமரை இருக்குமா? ஸோ அதனால் அவளை நினைத்து உருளை எடுத்தல். அதுக்கு என்ன வரும்னா எண்ணமும் செயலும் ஒத்து வர. நம்ம ஒரு எண்ணம் வச்சுட்டு வேற ஒன்று செய்கிறது. அவளை நினச்சிட்டு நம்ம உருளை எடுத்தானது எண்ணமும் செயலும் ஒன்றா இல்லை. வாலண்டியர். அதே மாதிரி தான் படிக்கும் போது இங்கே கான்சன்ட்ரேஷனில் கவனம் இல்லாமல் வேற எங்கன்னா நினச்சிட்டு இருந்தோன்னா ஸோ படிப்பில் முட்டுடுவோம். நம்ம அதனால் படிக்கிற நேரத்தில் சரியான கவனத்தோட சரியான புரிதலோடு படிக்கணும். வாலண்டியர்னா தன்னார்வலர் என்று பொருள். அடுத்தது சரியான கழிச்சு. கிளைமேட்னா உங்களுக்கு தட்பவெப்பம். அடுத்து 98வது கொஸ்டின். என்னுடன் ஊருக்கு வருவாய் என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா எதிர் வினாதல் வினை. நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டால் அதுக்கு எதிராக அவங்க இன்னொரு கொஸ்டின் கேட்கறது வினா எதிர் வினாதல் விடை. சரிங்களா? அடுத்தது 99. இது செய்வாயா என்று வினைப்பது நீயே செய்யினா ஏவி கூறுத்து ஏவல் விடை. நான் செய்வேன்னா நேர் விடை. அது நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா மறை விடை. இது நீயே செய்யினா ஏவல் விடை. அடுத்தது வந்து கடைக்கு போவாய் என்ற வினாவிற்கு போக மாட்டேன் மறுத்து கூறுதல் மறை விடை. சரிங்களா? இன்னொரு கொஸ்டின் பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.